guys, Radha Sastika. Welcome to Sastika Audios channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எங்க அப்பா புதிய ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிருக்காங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. Thank you. வணக்கம் फ्रेंड्स, நான் உங்கள் சஸ்டிக் ஆடியோஸ். ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் இப்போ உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னன்னா எனக்கு காலில் ஒரு பெரிய ஃப்ராக்சர் ஆனதுனால நான் ஒரு 7-8 மாசமா எந்த ஒரு ஆம்பும் நான் செய்ய முடியல. இப்போதான் எல்லாமே ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபையர், அதுலேயும் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி ரெடி பண்ணியிருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப நாளாக நான் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல, ஏன்னா நான் எந்த ஒரு ஆம்புமே செய்யலை. சொல்ல போனால் இப்போ தான் நான் ரெடியாகி இருக்கேன். ரெடியாகி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபையர், அதுலேயும் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையராக நான் ரெடி பண்ணியிருக்கேன். கஸ்டமர் கிளாஸ் டி போர்டில் எனக்கு ஆம்பு வேணும்னு சொல்லி கேட்டதுனால இப்போ நம்ம கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் வச்சு நம்ம ஒரு ஆம்பு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆம்பில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம அந்த ஆம்பை செஞ்சுருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த 2.1 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன், அதாவது கிளாஸ் டி போர்டை பற்றி நான் போட்டிருப்பேன். அந்த கிளாஸ் டி போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்டபிள் போர்டு, சப்புபுரி போர்டு எதுவுமே இதில் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. எல்லாமே செப்பரேட்டாக எல்லாமே அந்த போர்ட்லேயே வந்துடும். உங்களுக்கு போர்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அதனால கஸ்டமர் அது தனியாக எஸ்எம்பிஎஸ் போர்டு கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணி போடலாம். ஆனால் அவர் அது மாதிரி எனக்கு வேண்டாம், எனக்கு கேபினட் வேணா போட்டு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த வகையில் இப்போ நம்ம அந்த 2.1 ஜிடெக்ல வரக்கூடிய இந்த கேபினட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனலும் அந்த ஜிடெக்கோட அக்ரிலிக் பேனல் தான் இந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த கிளாஸ் டி போர்டு அப்படியே இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த பேனல் நம்ம அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அது இல்லாமல் இந்த கிளாஸ் டி போர்டோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பிராண்டட் செட்டில் நீ எப்படி ஆடியோ கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா, அந்த ஆடியோ கிளாரிட்டி இந்த கிளாஸ் டி போர்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இந்த கிளாஸ் டி போர்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆடியோ நல்லா தெளிவாக இருக்கும். உங்களுக்கு வாய்ஸ்ல இருந்து சப்பூர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதில் வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தான் நம்ம இந்த ஆம்பை நம்ம செஞ்சுருக்கோம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம செய்யும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் அந்த எஸ்எம்பிஎஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இதை பக்காவா ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையருக்கு ஈக்குவலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். லுக் வைஸ் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு இந்த நாப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த கிளாஸ் டி போர்ட்லேயே எல்லாமே வந்துடும். உங்களுக்கு நீங்கள் எதுவும் வாங்கணுங்கிறதுலாம் இல்லை, எல்லாமே இந்த நாப் எல்லாமே அவங்களே செட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா போர்டோட ரேட்டு காஸ்ட்லிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இது. இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் லைட் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன கலர் வேணும்னு நம்ம கொடுத்துக்கலாம், ப்ளூ வேணும்னு கொடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் பிங்க் இது கொடுத்துருக்கேன் நான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோனிங்கிற இந்த லோகோ இதில் மென்ஷன் ஆகிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம 4 பக்கம் அலைன்ஸ் ஸ்க்ரூ வர மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி போர்டு போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது போர்ட்லேயே அட்டாச்சாக வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம தனியாக ஒரு பென்ட்ரைவ் போட்டு நம்ம கேட்குற மாதிரி வெளியில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம் நம்ம யூஎஸ்பி போர்ட்டுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சப்பு பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இது சப்போட வேல்யூம் கண்ட்ரோலு. சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வேல்யூம் கண்ட்ரோலு, அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் சப்வூஃபர். இது ரெண்டுக்கும் காமனாக ஒர்க் ஆகிற மாதிரி அவங்களே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேஸ்டபிள் போர்டும் அவங்களே இதில் அட்டாச் ஆகிற மாதிரி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. போர்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு, செக் பண்ணியாச்சு. இப்போ நைட் டைமுங்கிறதுனால எந்த ஒரு ஆடியோவும் போட முடியலை. அதனால நீங்க பொறுத்தவரையிலும் ஆடியோ பொறுத்தவரையிலும் நம்ம யூடியூப்ல பாக்குறதுனால ஒன்றும் யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏன்னா நமக்கு ஹெட்போன்ல நம்ம பாட்டு கேட்கற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஆடியோ பொறுத்தவரை நீங்க நேரில் பார்த்து லைக் பண்ணி வாங்குறதுதான் பெஸ்ட்னு என்னுடைய சாய்ஸ் நான் சொல்லுவேன். மற்றபடி நம்ம ஆடியோ போடல, நீங்க ஆடியோ டெஸ்டிங் போடல அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா ஆடியோ டெஸ்டிங் போட்டோம்னா நிறைய இறைச்சல் வரும். டியூட்டரோட சவுண்ட் இறைச்சல் இருக்கும், உங்கள் சப்வூஃபரோட அந்த உதறல் இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஆடியோ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது.
அதனால் நாம் எல்லாமே ஒயரிங்லாம் நீட்டாக பண்ணியிருப்போம், எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது பாடுறது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அதை தான் நான் சொல்லுவேன், எந்த ஒரு ஆடியோவாக இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட செஞ்சாலும் சரி நேரில் போய் செக் பண்ணி ஆடியோ டெஸ்டிங் பார்த்து வாங்கிக்கிங்க, அதான் நல்லது. என்னை பொறுத்தவரை இந்த கிளாஸ்டிக் போர்டு என்னுடைய சாய்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு பிராண்டட் செட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. என்ன கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கூடுதல் ரேட்டு தான், இருந்தாலும் நல்லாயிருக்கு. வாங்க இன்சைடில் நம்ம எப்படி இதை ஒயரிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஒயரிங்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்டீரியரில் நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கிறது. பாருங்கள் எப்படி ஒயரிங் பண்ணியிருக்குங்கிறது பாருங்கள். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 020 வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியரில் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சஷ்டி ஆடியோஸுங்கிறது நம்மளுடைய நேமு, நம்மளுடைய சேனலோட நேமு. இதுக்கு வந்து ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று 2 வோல்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். கிளாஸ்டிக் போர்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஏற்கனவே நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த கிளாஸ்டிக் போர்டு, அந்த போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எந்த ஒரு பவர் ஆம்பு போர்டு ப்ரீ போர்டு எதுவுமே தேவையில்ல. சிம்பிளாக வந்து நம்ம ஒரு கிளாஸ்டிக் போர்டு மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு பனானா சாக்கெட் வர மாதிரி நம்ம இதில் கொடுத்துருக்கோம். மற்றபடி இதுலேயே ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக எல்லா ஒரு ஃபேன் இதில் வந்துடும். இந்த போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபேன் வந்து வந்துடும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரு பிராண்டட் செட்டில் நீங்கள் எப்படி கேட்கணுமோ அது மாதிரி இதில் கேட்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம ஒயரிங் எல்லாமே நம்ம ஸ்பைரல் ஸ்லீவ் போட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம். கசகசம்லாம் இருக்காது. நம்ம ஒயரிங் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஆம்புமே நம்ம வந்து ஸ்பைரல் ஸ்லீவ் போட்டிருப்போம். கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10063 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் டையோடு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1025 வோல்ட்டு கெப்பாசிட்டியில் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்இடி லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலர் லைட்டு வந்து கொடுத்துருக்கோம். மற்றபடி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே இதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்து ஒரு 5.1 ஆம்ப் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய வீடியோவை நான் வந்து போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும், நீங்கள் அப்போ பார்க்கலாம். நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோ எதுவுமே போட முடியல. ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு. நான் என்னுடைய சேனல் பார்த்துருப்பீங்க, சும்மாவே இருந்திருக்கோம். எந்த ஒரு ஆம்புமே நான் செய்ய முடியல. ஏன்னா நான் ஃப்ராக்சர் ஆனதுனால வந்து ரொம்ப எந்திரிச்சு எங்குமே நடக்க முடியாத சூழ்நிலை. அதனால் ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால நான் எந்த ஒரு ஆம்புமே செய்ய முடியாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கிறதுனால என்னுடைய ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். யாராக இருந்தாலும் யாருக்காவது ஆம்பு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் இது, கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஒரு 5.1 ஆம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு, புது ஆம்பு. அதை பற்றியும் வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ.